ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாய்ஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ். குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிங்களேன். இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவே இருக்காது. நல்ல முடி அடர்த்தியாக வளரும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க குழந்தைகளுக்கு சின்ன வயசாக இருக்கையிலும் இளநரை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம முடியை கருகருன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளே இது தான். தலைமுடியை நல்லா அடர்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த கடுகை நல்லா கருக விட்டுறக்கூடாது. நல்ல பொன்னிறமாக தான் வறுத்துக்கணும். இதில் முக்கியமான பொருள் இந்த கடுகு தான். இந்த கடுகு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம முடி உதிர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த கடுகு தான். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கருகிடக்கூடாது. அதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு சும்மா லைட்டாக பரட்டி எடுத்தாலே போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், கருவேப்பிலையுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது. இது இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. ஏன்னா கருவேப்பிலை ஓரளவுக்கு கொரப்பாக தான் இருக்கும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப இதை நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்கள்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இடித்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட இடிகள் இல்லை, அதனால் இந்த மாதிரி நான் இடிச்சுக்கிறேன். இதை நல்லா நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இடித்தாலே நம்மளுக்கு போதும். இந்த வெங்காயமே முடி வளர்ச்சியை வளர்கிறதுக்கு அந்தளவுக்கு தூண்டும். பேக் நீங்கள் யூஸ் பண்ணி 1 மந்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நம்ம இடித்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி தான். இதுக்கு பதில் நீங்கள் பழைய சாத தண்ணி கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த தண்ணியை பாதி தண்ணி மட்டும் நான் இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இந்த வெங்காயத்தோடு நான் ஊற்றிக்கிறேன். பாதி தண்ணி அப்படியே இருக்கட்டும். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதை என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும். இதில் இருக்க சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். ஊறினா தான் அந்த சத்தெல்லாம் இறங்கும். ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் நைட் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சு நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. நம்மளுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இதை நம்ம முடியில் தலையிலேருந்து கீழ் முடி வரைக்கும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முடி உதிரவே உதிராது. நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் முடி உதிர்ந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி உதிர்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நல்ல ஸ்கால்ப்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த மீத வச்சுருக்க தண்ணியில் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இதில் நம்ம எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூடவே நான் காப்பித்தூள் தான் போட்டிருக்கேன். நான் ₹2 காப்பித்தூள் அப்படியே ஃபுல்லாக போட்டுவிட்டேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாம்புக்கு பதிலாக இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நம்ம முடி வந்து கருகருன்னு இருக்கும். எப்போயுமே கடைசி வரைக்கும் நம்ம முடி கருகருன்னு இருக்கும். இளநரை வரவே வராது. நம்ம ஹேருமே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பில் இருக்க கெமிக்கல்லாம் எடுத்துரும். நம்ம முடி வளர்ச்சிக்குமே நல்லா தூண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்